பெண்ணும் சமமாக முடியுமா? நான் சொல்றது உண்டு, ஒரு நாளும் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக முடியாது. அதே போல ஒரு நாளும் ஒரு ஆண் பெண்ணுக்கு சமமாகவும் முடியாது. பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது என்ன உரை எழுதினார் தெரியுமா? உன்னுடைய அந்த காமக்குற்றம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் எதிரிகள் அதன் வழி உள்நுழைந்து உன்னை அழிப்பார்கள். ஆகவே அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் காத்துக்கொள் என்று சொல்லுகிற அந்த அளவில் இருந்தவர்கள். நான் அவரிடம் கேட்டேன், ஐயா, உங்களுக்கு காமம் இருக்கிறதா? அன்றையோட வகுப்பு முடிஞ்சு. இதே பையன் கல்யாணம் கட்டின பிறகு 9-10 நேரம் வச்சால் 1 சாப்பிட்டு 9 மனைவிக்கு வச்சிருவோம். அம்மாவுக்கு ரத்தம் கொதிக்கும். மதியம் 1 மணி ஆகிவிட்டது. அரை அடிக்கு அவர் பொருள் சொல்லி முடியவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் இருக்கிறது அல்லவா? சொல்லுகிறார் சொல்லுகிறார் சொல்லுகிறார். எனக்கு வியந்து போனேன். திருவள்ளுவர் அறத்துப்பால் படிப்பது தான் அவருடைய நோக்கம். பொருளையும் இன்பத்தையும் ஏன் படைத்தார் என்று கேட்டால், பொருள் இல்லாவிட்டால் இல்லறத்தினுடைய கடமை செய்ய முடியாது. நேற்று சொன்னேனே, 11 கடமை செய்ய வேண்டும். 11 கடமை செய்வதானால் அதற்கு பொருள் வேண்டும். அந்த பொருளை எப்படி தேட வேண்டும் என்றும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பொருளை எப்படி தேட வேண்டும் என்றால் பழியஞ்சி பகுத்து உண்ண வேண்டும். பொருள் தேடுவது தானே, எப்படியும் தேடிவிடலாம். 11 கடமை என்ன, 110 கடமை நான் செய்வேன் என்று சில பேர் சொல்வார்கள். 11 கடமை செய்வதற்குரிய பொருளை நீ தேடுவதானால் பழியஞ்சி தேடு. 2 சொல் இருக்கிறது பாருங்கள் தமிழ்லே. நாங்கள் சும்மா இப்போ பிரயோகிக்கிறோம். பழி பாவம். பழி, ஐயோ அவன் பழி பாவத்துக்கு அஞ்சாமல் நடக்கிறான் என்று சொல்கிறோம் அல்லவா? பழி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன? பழி என்றால் நாம் வாழும் காலத்திலே ஊர் நம்மை தூற்றினால் அதற்கு பழி என்று பெயர். பாவம் என்றால் நான் செய்த செயலாலே அடுத்த பிறவியிலும் எனக்கு துன்பம் பெறும்பானால் அதற்கு பாவம் என்று பெயர். தீவினைகளை செய்கிற பொழுது அது ஆன்மாவிலே பாவமாக பதிந்து அடுத்த பிறவியிலே வருகிற பொழுது எனக்கு நல்வினை தீவினை இன்ப துன்பமாக வரும். நல்வினை தீவினை பாவ புண்ணியமாக பதிந்து இன்ப துன்பமாக வரும். அதுதான் நம் சித்தாந்தம் சொல்கிற கொள்கை. திருவள்ளுவர் சொல்லுகிறார், பழியஞ்சி பொருள் சேர். 11 கடமை செய்துவிட்டு நீ வீதி வழியாக நடக்கிறாயா? நல்ல வசதியானவர், அவரை சைவ மகாசபை மங்கள விளக்கேற்ற கூப்பிட்டிருக்கிறது என்று ஒருவரை வைத்துக் கொள்வோம். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவர் மேடை ஏறி மங்கள விளக்கு ஏற்றுகிற பொழுது சபை விளக்கையும் கும்பிட்டு அவரையும் கும்பிட வேண்டும். அப்போதான் மங்கள விளக்கேற்றுகிற தகுதி வந்ததென்று பெயர். இந்த பக்கமாக அவர் மங்கள விளக்கேற்றி கொண்டிருக்கிற பொழுது அந்த பக்கத்திலே இருந்து இந்த மனுஷன் செய்த பாவம் தெரியாதா, பணத்தை கொடுத்து வந்து மங்கள விளக்கேற்றுகிறார் என்று சொன்னால் அந்த மங்கள விளக்கேற்றதனுடைய பயன் போய்விடும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பழியஞ்சி பொருள் சேர், பிறகு அதை பகுத்து மற்றவர்களுக்கு கொடு. நான் நேற்று சொன்னது முழுக்க அதுதான். திருக்குறளை பொறுத்தளவிலே பாருங்கள், நான் நினைக்கிறது உண்டு, நான் நேற்று சொல்லத் தொடங்கி சொன்னேனோ தெரியவில்லை. என் ஆசிரியர் முதல் நாள் என்னை வர சொல்லி திருக்குறள் உரைப்பாயிரம் வாசிக்க சொன்ன கதை உங்களுக்கு சொன்னேன். உரைப்பாயிரம் வாசிக்க முடியாமல் நான் தத்தளித்த பிறகு எனக்கு ஆறுதல் சொல்லி அவர் பாடம் தொடங்குகிற பொழுது காலை 8 மணி. நான் இதில் ஒன்றும் பொய் சொல்லவில்லை, நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக உறுதியாக சொல்ல. முதல் குறள் தொடங்கினார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு. திருக்குறள் தெரியுமான்னு எல்லாரும் தெரியும் என்கிறார்கள். ஒரு குறள் சொல்லணும்னு உடனே இந்த குறள் வரும். இதுக்கும் தெரியாவிட்டா அவனை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. அகர முதல எழுத்தெல்லாம், பரிமள உரை செய்கிறவர்களோடு சொன்னார், எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதிபகவன் முதற்று. இதுதான் இந்த பொருள் கொள்ளுகிற முறை. இந்த குறள் எனக்கு எப்போவோ தெரியும். நான் அவரிடம் படிக்க நான் தானே சொன்னேனே, நான் பெரிய பேச்சாளன், வெட்கத்தோடு சொல்லுகிறேன். ஆகவே எனக்கு இந்த குறள் தெரியாதா? உடனே 10 குறள் படிக்க போகும். அதுக்கு ஒரு 510 இன்றைக்கு எப்படியும் 100 படித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நான் அவரிடம் போனேன். அவர் உட்கார்ந்து இந்த முதல் குறளுக்கு பொருள் சொல்ல ஆரம்பித்தார். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், மதியம் 1 மணி ஆகிவிட்டது. அரை அடிக்கு அவர் பொருள் சொல்லி முடியவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் இருக்கிறது அல்லவா? சொல்லுகிறார் சொல்லுகிறார் சொல்லுகிறார். எனக்கு வியந்து போனேன். நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, அப்படி சொல்லலாமா கூட தெரியவில்லை. அதை சொல்வதற்கு அதுதான் சரியான வார்த்தை என்று நினைத்து கொண்டு சொல்லுகிறேன். தமிழிலே எனக்கு கண்ணி கழிந்த நாள் அந்த நாள் தான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்படியும் ஒரு தமிழ் இருக்கிறதா என்று நான் பிரமித்து போனேன். அகரத்துக்கு சொல்லுகிறார் பாருங்கள், பொருள் சொல்லுகிறார் 1 மணி ஆகிவிட்டது. நான் அதற்கு முதல் இப்படி படித்து பழக்கம் இல்லை எனக்கு.
சும்மா மேலோட்டமாக குமுதம் படிக்கிறது, விகடன் படிக்கிறது போலத்தானே நாங்கள் திருக்குறளும் படித்தோம். இப்படி படிக்க எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் கேட்க விருப்பமாக இருந்தது, கேட்க விருப்பமாக இருக்கிறது. அவர் சொல்றது கேட்க விருப்பமாக இருக்கிறது. ஆனால் மூளை களைத்து போய்விட்டது. கொட்ட 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 நான் ஏத்துறேன், இனி ஏற்ற முடியாது, என்னை விடு என்று புத்தி கெஞ்சுகிறது. எப்படி நான் அவரிடம் சொல்வது? ஐயா, நான் களைச்சு போய்விட்டேன், என் நிப்பாட்டுங்கள் என்று ஆசிரியருக்கு மாணவன் சொல்லலாமா? சொல்ல முடியவில்லை. ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. நான் என்ன செய்தேன்? குறிப்பினால் அவருக்கு அதை உணர்த்தினேன். நான் சொன்னேனே, சிமெண்ட் திரையில் உட்கார்ந்து தான், இப்படி உங்களை மாதிரி சேரில் உட்கார்ந்து கேட்கல. நான் என்ன செய்தேன்? அப்படி இருந்த இடத்திலேயே அப்படி நெளிந்து கிழிந்து காட்டினேன். என்றால் அவ்வளோ பெரியவர் குறிப்பறிவார் அல்லவா? ஆகவே இவன் களைத்து போய் விடுவான் என்று விடுவார் என்று நினைத்தேன். அவர் குறிப்பறிந்து விட்டார். குறிப்பறிந்து விட்டு என்னை பார்த்து கேட்டார், நீர் களைத்து போய் விட்டீர் போல இருக்கு என்றார். நீர் களைத்து போய் விட்டீர் போல இருக்கிறது என்று கேட்டு சொன்னார். நான் உடனே ஆமாம் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லப்படாதே எனக்கு தெரியும். அவர் பெருந்தன்மைக்கு கேட்டால் நான் சிரித்தேன், அவ்வளவுதான். அப்போ வகுப்பு இன்றைக்கு நீர் போயிட்டு வாரும் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்தால் அவர் சொன்னார், எனக்கு எண்ணங்கள் வரத் தொடங்கி விட்டது, இன்றைக்கு விட்டால் இனி அது நாளைக்கு வராது, களைச்சாலும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து கேளும் என்றார். 8 மணிக்கு உங்களுக்கு நான் இதைத்தான் சொல்ல போகிறேன். கலைத்தன் உண்மையிலே சொன்னார் பாருங்க. நான் சொல்லுகிறேன் பாருங்க. இப்ப என்ன ஒரு அபிப்பிராயம் என்றால், ஒருவர் கேள்வி கேட்டால் அவர் கேள்வி கேட்டு வாய் மூடுவதற்குள்ளே இவர் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். அப்பதான் அவன் கெட்டிக்காரன். அப்படித்தானே நாங்கள் நினைச்சிருக்கிறோம். என்ன ஆசிரியர் அப்படி ஒரு நாளும் நான் கேட்டு வாய் மூடுறதுக்குள்ளே பதில் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு இப்போ அப்படி ஒரு எண்ணம், சொல்லாவிட்டா என்ன ஒரு மடையன் என்று நினைத்து விடுவார்களே என்று எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம். அவர் அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார். கேள்வி கேட்டால் கொஞ்ச நேரம் இருந்து யோசிப்பார். நான் அவரிடம் கேட்ட ஒரு கேள்வி பற்றி முன்னம் உங்களுக்கு சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை. இதையும் சொல்லிவிட்டு துறவரத்துக்குள்ளே போகலாம். நான் அவரிடம் ஒரு நாள் கேட்டேன். ரொம்ப நெருக்கமாக போயிடுறது. அவருக்கு என்ன நல்லா பிடிச்சி போச்சு, எனக்கு அவரை நல்லா பிடிச்சி போச்சு. ஒரு நாள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்பினேன். அது சும்மா கிண்டலுக்கு கேட்கறது. நானும் அப்படி கேட்குற ஆள் இல்லை, அவரும் அப்படி பதில் சொல்கிற ஆள் இல்லை. அவருக்கு 85 வயசு. நான் படிக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஐயா உங்களுக்கு காமம் இருக்கிறதா? அன்றையோட வகுப்பு முடிஞ்சு. அப்படித்தானே நடந்திருக்கும். இன்றைக்கு யாராவது ஒரு வாத்தியார்கிட்ட போய் ஒரு மாணவன் இதை கேட்டுப்பார், சரி நீ படித்தது போதும் போயிட்டு வா, அப்படித்தானே சொல்வார். நானும் விளையாட்டாக கேட்கவில்லை, நான் விளையாட்டாக அவரோட கிண்டல் பண்ண கேட்கவில்லை. எனக்கு இந்த காமம் என்ற சனியன் எப்போ நம்ம விட்டு போகிறது என்று ஒரு சந்தேகம். எத்தனை வயசாகும் இது? நம்முடைய உணர்வு. இங்க பாருங்க, கோபமும் காமமும் இல்லை என்று யாராவது ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்கிறான். ஏனென்றால் கோபமும் காமமும் உயிர்க்குணம். மற்ற குற்றங்கள் எல்லாம் வெளியிலே இருந்து உள்ளே போகும். கோபமும் காமமும் உள்ளே இருந்து வெளியிலே வரும். அதனாலே அதுக்கு உயிர்க்குணம் என்று பெயர். உயிர்குற்றங்கள், அந்த குற்றங்கள் இல்லாமல் போகாது. திருவள்ளுவர் தான் ஒரு பெரிய விளையாட்டு பண்ணார் பாருங்க. பொருள்பால் தொடங்கினோனே இறைமாட்சி என்று ஒரு அதிகாரம், ஒரு அரசனுக்கு தலைமை தாங்கிறவனுக்கு சொல்லுகிற புத்திமதிகள் இல்ல. இறைமாட்சிக்கு பிறகு குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம். குற்றம் கடிதல் என்றால் என்ன என்று கேட்டால், நாங்கள் உடனே நினைப்போம் ராசா எப்படி மற்றவருடைய குற்றங்களை கடிவது, அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? மற்றவர்களுடைய குற்றங்களை கடிய தலைப்படுகிறவன் முதலிலே தன் குற்றங்களை கடிய வேண்டும். எல்லா வாத்திமாரும் இதை நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. மற்றவர் ஒரு மாணவனை பிழை செய்தான் என்று அடிக்கிறாயா, அந்த பிழை உன்னிடம் இருக்கக்கூடாது. ராமகிருஷ்ண பரமசரில் வச்சுதான் சொல்லுவார்கள். ஒரு தந்தை ஒரு பிள்ளையை கூட்டின்னு வந்தானாம், யாரோ ஒரு சாமியார் கூட்டின்னு வந்தானாம். என்னப்பான்னு கேட்டாராம். சார், இவன் ஒரு நாளும் சக்கரை பாட்டில் திறந்து சர்க்கரையை அள்ளி அள்ளி சாப்பிட்றான், நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. ஒரு ஞானிகிட்ட கூட்டின்னு போய் அந்த அப்பா, இந்த ஞானி அப்படியா, சரி நீ இன்றைக்கு கூட்டின்னு போ பிள்ளைய, நாளைக்கு கூட்டிக்கிட்டு வா, நான் சொல்கிறேன்டா. இவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ சொல்கிறதுக்கு என்ன? தந்தை கூட்டின்னு போய் விட்டான். கூட்டின்னு அடுத்த நாள் கூட்டின்னு வந்தான். இப்போ அவர் சொன்னார் இந்த பிள்ளையை பார்த்து, சர்க்கரை அடிக்கடி சாப்பிடாதப்பா, அது உடம்புக்கு சரியில்லை, நீ சாப்பிடக்கூடாதுன்னு புத்தி சொன்னார். இந்த பிள்ளைய வெளியில் அனுப்பிட்டு இந்த தந்தை வந்து கேட்டார், சாமி இதை நேத்தே சொல்லியிருக்கலாமே, எனக்கு பஸ் காசு மிச்சமாக இருந்திருக்குமே, இதை நேத்தே இந்த புத்திமதியை சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை என்று கேட்டோன்னே சாமி சொன்னாராம், நேற்று வரைக்கும் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன்டா பாட்டில் திறந்து சர்க்கரையை, என் குற்றம் கிடையாமல் மற்றவர்களுக்கு நான் குற்றம் சொல்லலாமா? அதனாலே தான் நான் இன்றையிலே இருந்து அதை முடிவு செய்து நிறுத்தினேன், நிப்பாட்டிட்டேன், இனி சொன்னேன். குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலே திருவள்ளுவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு அரசன் என்னென்ன குற்றங்கள் தன்னிடையே இருக்கிறதோ அதையெல்லாம் கடிந்து விட வேண்டும். அப்பதான் மற்றவர்களை அவன் தண்டிக்கலாம். இப்படி தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட லட்சணங்களே நம் பெரியவர்கள் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். குறளை படிக்காம விட்டோம் சார். எப்படிப்பட்ட தன் குற்றங்களை கடிந்து விட வேண்டும். 9 குறளிலே சொன்னார் திருவள்ளுவர். இதனை பாட்டு 9 குறள் முடிஞ்ச ஒரே ஒரு குறள் மிச்சம் இருக்கிறது. இதை கேட்ட அந்த தலைவன் சரி சார் போக தலைப்படுகிற பொழுது, இங்க வாடா, கொஞ்சம் கிட்டடியில் வாடான்ட்டு கூப்பிட்டார். யாரு? திருவள்ளுவர். நீ பார்த்தியாண்டு கேட்க
கேட்கப்படாது. நான் நூல்களை இப்படி தான் படிப்பேன். கிட்டையில் வாண்டு கூப்பிட்டு இருப்பார். இந்த ராசா கிட்டடியில் வந்தான், மற்றவர்களை பார்த்து நீங்கள்லாம் போங்கன்னு இருப்பார். உனக்காக 10வது குறள் சொல்ல. என்ன குறள் தெரியுமா? எல்லா குற்றத்தையும் விடு விடு என்று சொன்னேனே, விட்டு விடலாம். காமத்தை உன்னால் விட முடியாது, அது உயிர்குணம். ஆகவே அதையும் விடு என்று நான் சொன்னால் உனக்கு ஒரு பொய்யை சொல்லுகிறேன் என்ற அர்த்தம். நீயும் தலையாட்டினால் பொய்யுக்கு தலையாட்டுகிறாய் என்ற அர்த்தம். அதை விட முடியாது. நீ என்ன செய்ய வேணும் என்றால், காம குற்றம் உன்னிடம் இருந்தால் மற்றவர்களுக்கு தெரியாமலாவது அதை வைத்திருக்க பழகு. பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது என்ன உரை எழுதினார் தெரியுமா? உன்னுடைய அந்த காமக்குற்றம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் எதிரிகள் அதன் வழி உள்நுழைந்து உன்னை அழிப்பார்கள். ஆகவே அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் காத்துக்கொள் என்று சொல்லுகிற அந்த அளவில் இருந்தவர்கள். இப்போ நான் இந்த என் ஆசிரியரனும் கேட்டேனே, உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று கேட்டேனே. கேட்டதுக்கு காரணம் இதுதான். இந்த குற்றங்கள் எப்போ நம் உடம்பை விட்டு போகும் என்று நினைக்கத்தான் நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னார் பாருங்க ஒரு பதில். நான் இது எத்தனையோ இடத்துல சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். இப்படி ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டார். அவர் என்னை பார்த்து சொன்னார், என்ன கேட்டேன் என்று கேட்டார். உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று கேட்டேன் என்றேன். அவர் சொன்னார், உடம்பளவிலே இல்லை. அதுக்கு அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு? உடம்பளவிலே எனக்கு இல்லை என்றார். அப்படின்னா என்ன? இந்த வயசுலேயும் இன்னும் உடம்பிலே அந்த சலனங்கள் இருக்கத்தான் பார்க்கிறது என்று சொல்லுகிற ஒரு சத்தியமான ஆசிரியரிடம் படித்தவன் நான். அவ்வளவு நெருக்கம் வந்து விட்டது. அந்த நெருக்கம் வந்து விட்ட பிறகு நான் ஏதாவது கேள்வி கேட்பேன். இப்படித்தான் ஏதாவது கேள்வி கேட்பேன். எல்லா கேள்வியும் இப்படி இல்லை, பாடம் சம்பந்தமாகவும் கேட்பேன். கேட்டால் அவர் உடனே பதில், சிலதற்கு உடனே பதில் சொல்ல மாட்டார். நாளைக்கு சொல்லுகிறேன். அடுத்த நாள் நான் மோட்டர் சைக்கிளில் அங்கேருந்து வருவேன். அவர் இருந்தது ஒரு ஒரு சந்து, ஒரு உள்ளே போக வேணும். வழக்கமாக நான் தான் போய் அவர் வீட்டுக்கு போய் சேருவேன். அடுத்த நாள் நான் கேள்வி கேட்டுட்டு அடுத்த நாள் வந்தால் அவர் என்ன செய்வார் என்றால், வீதி கரையிலே வந்து அப்படி பார்த்து கொண்டு நிற்பார். என்னை கண்டதும் அவருடைய முகம் மலரும். என்னை கண்டோன்னு சொல்லுவார், நீ கேட்டாயல்லவா, அதற்கு விடை தெரிந்து விட்டது, வா சொல்லுகிறேன் என்று கூட்டின்னு போய் உட்கார வைத்து அந்த விடையை சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார், இனி நீ போறேன்டா போன். அவருக்கு அது ஒரு பாதம். அந்த விடையை தேடி தண்டு ஒரு மாணவனுக்கு சொல்ல வேணும் என்ற பசி. இதுதான் ஆசிரியம். இதையெல்லாம் ஏன் சொன்னேன் என்றால், அப்படி ஒரு உத்தமர் சொல்லி தந்த விஷயம். திருவள்ளுவர் நாம் படித்தது அவரிடம் கொஞ்சம் தான் பாருங்க. இழந்துட்டோம், எத்தனையோ பெரியவர்களோடு இழந்துட்டோம். பாருங்க, அம்மாவினுடைய தந்தையார் சைவ சித்தாந்தத்தை அப்படியே விளங்கி வைத்திருந்த ஒரு பெருமகனார். இவர்களுடைய அழிவோடு நூலகங்கள் அழிந்து போகிறது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நூலகங்கள் ஒரு ஆள் அழிகிறதிலே இல்லை. திருவள்ளுவர் அறத்துப்பாலை அப்படியே எடுத்துக்கொள்கிறார். இனி விஷயத்துக்குள்ளே வரும். அறத்துப்பாலை எடுத்து 4 இயலாக ஆக்கினார் என்று நான் சொன்னேன். 4 இயலிலே முதல் இயல் பாயிர இயல் என்று அதற்கு பெயர். பாயிரம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் முன்னுரை. இன்றைக்கும் எழுதுகிறோம் அல்லவா, புத்தகம் எழுதினால் முன்னுரை எழுதுகிறோம். ஆனால் அன்றைக்கு முன்னுரை வேற, இன்றைக்கு முன்னுரை வேற. இன்றைக்கு முன்னுரை என்னவென்றால், ஒருத்தரை கொண்டே கொடுத்தா நாம இருக்குதோ இல்லையோ அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து தள்ளி எழுதி கொடுத்துட வேணும். அவர் படிக்கிறாரோ படிக்க இல்லையோ, அவர் எவ்வளோ படிப்பாளியாரோ அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்து விட வேண்டும். புத்தகம் விற்கிறதுக்கு இந்த முன்னுரை உதவும். பழைய காலத்திலே அப்படி இல்லை. முன்னுரை என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த நூலுக்குள்ளே ஆசிரியன் என்ன சொன்னான் என்பதை அந்த முன்னுரையிலே சொல்லுவார்கள். அதற்கு பேர் தான் பாயிரம். 1000 முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் என்றது பணுவல் அன்று என்று ஒரு சூத்திரமே இருக்கிறது. நீ பக்கம் பக்கமா புத்தகம் எழுதினாலும் பாயிரம் எழுதாவிட்டால் அது புத்தகம் இல்லை. ஏன் பாயிரம் தேவை என்றால், இப்ப பாருங்க, நான் தமிழ் படிக்க விரும்புகிறவன். என்னிடம் கொண்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் புத்தகத்தை தர்றேன்னு வைங்க. எனக்கு அதனால என்ன பயன்? நான் படிச்சும் ஒன்றும் விளங்க போறதில்லை, படிச்சும் தேவையும் இல்லை. அப்போ நான் என்ன செய்ய வேணும்? புத்தகத்தை தட்டி தட்டி படித்து ஒரு அரைவாசிக்கு மேலே போகிறவங்க தான் எனக்கு தெரிய வரும் இது மெடிக்கல் சம்பந்தமான புத்தகம். அப்போது இந்த அரைவாசி படிக்கிறதுக்கு என் காலம் எவ்வளவு வீணாக போய்விடும். ஆகவே தான் பாயிரம் என்று ஒன்றை அமைத்தார்கள். என்னவென்றால், புத்தகத்தை வாங்கி நீ முன்னுரையை படி, இந்த புத்தகம் என்ன சொல்ல போகுது என்று உனக்கு தெரிய வரும். தெரிஞ்சா நீ படிக்க வேண்டிய புத்தகமா இல்லையாண்டு, படிக்க வேண்டியதுண்டா படி, இல்லாட்டி தூக்கி போட்டுரு. இதுக்கு தான் பாயிரம் என்பது இதுக்கு தான் எழுதுகிறார்கள். இப்போ சும்மா புகழ்ச்சிக்கு எழுதிவிட்டு போய் விடுகிறார். அப்போ இந்த பாயிரம் என்று திருவள்ளுவர் ஒரு பகுதி 4 அதிகாரத்தை அதிலே வைத்தார். கடவுள் வாழ்வான் சிற நீத்தார் பெருமை அரண்வலியூர் 4 அதிகாரம். இதுக்கும் முன்னுரைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், திருவள்ளுவர் சொல்ல நினைச்சார் என்னென்றா, அதே நுட்பமான ஆளல்லவா. என்ன சொன்ன நினைச்சார் என்றால், இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு கடவுள் என்று ஒருவன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே சடப்பொருள்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, ஒரு ஒழுங்குக்கு கீழே இயங்குகின்றன. யாரா ஒருவர் இயக்காவிட்டால் அது அப்படி இயங்க வாய்ப்பில்லை. சித்தாந்தத்திலே பதி உண்மை என்று முன்னுக்கு சொல்லுவார். பதி உண்மை என்று சொல்வார். கடவுள் என்று ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும், இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான். அப்போ முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அதை
கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவரை எப்படி எப்படி கும்பிட வேண்டும், மனதாலே கும்பிடு, வாக்காலே கும்பிடு, காயத்தாலே கும்பிடு, கும்பிட்டா என்ன கிடைக்கும், 10 குறளையும் இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அடுத்த குறளுக்கு போகிறார், அடுத்த அதிகாரத்துக்கு போகிறார் பாருங்க, வான் சிறப்பு. அது என்ன வான் சிறப்பு என்றால் மழையை பற்றி ஒரு அதிகாரம் படிக்கிறார். மழையை பற்றி இது என்ன, கடவுளுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு என்றால், இயற்கை தான் கடவுளினுடைய வடிவம். உரையில் எழுது, இயற்கை தான் கடவுளுடைய வடிவம். இந்த மழை பெய்யுதே, மரம் இருக்குதே, இந்த இது இருக்குதே, ஆகாயம் இருக்குதே, நெருப்பு, இதெல்லாம் தான் கடவுளுடைய வடிவம். என்னுடைய உடம்புக்குள்ளே என் உயிர் இருக்கிறது, என் உடம்பு அதை தாங்கி நிற்கிறது. என் உடம்பிலே யாராவது அடித்தால் எனக்கு உயிருக்கு கோபம் வருகிறது, உடம்புக்கு கோபம் வராது, அது சடனம். உயிருக்கு கோபம் வந்தால் இந்த சடமாகிய உடம்பு திருப்பி அவனை அடிக்கிறது. இயற்கை சடமானது, அதுக்கு ஒன்றும் அறிவு கிடையாது, இயற்கைக்கு அறிவு கிடையாது. ஆனால் அது இறைவனுடைய வடிவம். அதுல போய் நீ சேட்ட விட்டியா இருந்தால், இறைவன் உள்ளே நிற்கிற இறைவன் அந்த இயற்கை மூலமாகவே உன்னை அடிப்பான், கவனமாயிரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப அமெரிக்காவிலே அடுத்தடுத்து புயல், காற்று, பனி எல்லாம் கொட்டுது. இயற்கையோடு விளையாடினா இதுதான் நடக்கும். இயற்கையை மதிக்க வேண்டும் என்றால் அது இறைவனுடைய வடிவம், அதை மதிக்காமல் நாம் விடக்கூடாது. இரண்டாவது, பிறகு நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்றால் என்னவென்றால் துறவிகளினுடைய பெருமை. நீத்தார் பெருமை இன்றைக்கு தலைப்பும் அதுதானே, துறவிகளினுடைய பெருமை. இதே இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சார், பாயிரத்துக்களை கொண்டு வந்து வச்சார் என்றால், கடவுள், கடவுளாலே படைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள்ளே தான் அறங்கள் பொதிந்து நிற்கின்றன. இயற்கைக்குள்ளே தான் அறங்கள் பொதிந்து நிற்கின்றன. சிலது நமக்கு விளங்குகிறது, சிலது விளங்கவில்லை. சின்ன வயசிலே மழை பெய்கிற பொழுது வெளியிலே போனால் அம்மா தடுப்பாள், போகாதே, மழைக்குள்ளே நனைஞ்சால் காய்ச்சல் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், பேசாமல் அம்மா சொன்னால் சொல்லிவிட்டு போறாள் என்று நான் போகிறேன், மலைக்குள்ளே போகிறேன், போய் நனைஞ்சிட்டு வந்தா காய்ச்சல் வருகிறது. இப்ப கேள்வி, அம்மா சொன்னதால காய்ச்சல் வந்ததா அல்லது மலையில நனைஞ்சாலே காய்ச்சல் வருமா? அம்மா சொன்னதால நினைக்கல, அம்மா தன் அனுபவங்களை கொண்டு, முன் அனுபவங்களை கொண்டு சொல்லுகிறார், மலைக்குள்ளே போகாதே, காய்ச்சல். இந்த அறம் அம்மாவுக்கு அனுபவத்தாலே தெரிந்திருக்கிறது. இது சின்ன அறங்கள், நுட்பமான அறங்கள் இருக்கின்றதே, இது அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது. இயற்கைக்குள்ளே இருக்கிற நுட்பமான அறங்கள், இதை கண்டுபிடித்து சொல்வதற்கு துறவிகள் வேண்டும். துறவிகள் தான் இது அறம், இது அறம் இல்லை என்று வகுத்து தருவார்கள். அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பரிமேலழகர் தான் சொல்லுகிற பொழுது சொன்னார், விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். இன்னென்னதை செய் என்று சொன்னால் செய், அது அறத்திற்கு 50 புள்ளி. இன்னென்னதை செய்யாதே என்றால் செய்யாதே, அதுக்கு 50 புள்ளி. திருக்குறள் அதிகாரம் எல்லாம் எடுத்து பாருங்கள், சிலது செய் என்று இருக்கும், சிலது செய்யாதே என்று இருக்கும். இதுல ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால், செய்வதற்கு செயல் வேணும், செய்வதற்கு செயல் வேண்டும். செய்யாதே என்று சொல்வதற்கு செயல் உண்டா? இல்லை. இப்ப என்ன தெரியுமா, சும்மா இருந்தாலே அறத்தினுடைய 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். நான் சொல்றது விளங்குற, இன்னென்னதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 50 புள்ளி. சிலதை செய்யாதே, பொய் சொல்லாதே, களவெடுக்காதே, அங்கே செயலே நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, சும்மா இரு. அப்ப சும்மா இருந்தாலே 50 புள்ளி வந்துவிடும். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்ததுல என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எல்லாரும் இப்ப சும்மா இருக்கிறீர்கள். வீட்டில் இருந்திருந்தா என்னென்ன கோளாறு பண்ணியிருப்பீங்க, மனதாலேயோ வாக்காலேயோ. இப்ப இந்த 1-1.5 மணி நேரம் உங்களுக்கு அறத்தினுடைய 50 புள்ளி கணக்கில் வச்சாச்சு. அதான் பாருங்க உண்மை, 50 புள்ளி. அப்போ விதித்தன செய்ய வேண்டும், விலக்கியன ஒழித்தல். எது விதித்தது, எது விதித்தது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், இந்த மேற்கு நாட்டாரை பின்பற்றி நம்முடைய அறிஞர்கள் என்று சொல்லி கொள்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எதையும் செய், பொம்பளையா வீட்டில் இருக்காதே, சமையல் பண்ணாதே, ஏன் ஆம்பளைக்கு கொடுக்கிற அதிகாரம் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை, நீயும் அவனுக்கு சமந்தான், போ. நாசமாக்குவதற்கென்றே ஒரு கூட்டம் உண்டாகிவிட்டது. நாசமாக்குவதற்கென்றே ஒரு கூட்டம். ஆணும் பெண்ணும் சமமாக முடியுமா? நான் சொல்றது உண்டு, ஒரு நாளும் சிறப்படக்கூடாது, ஒரு நாளும் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக முடியாது. பெண் கைதட்ட ஏன் வரையில்லைன்றா அம்மாமாருக்கெல்லாம் கோபம். நான் வசனத்தை முடிக்க இல்லை, அரைவாசி தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளும் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக முடியாது. வசனத்தை முடிக்கட்டுங்களா? அதே போல ஒரு நாளும் ஒரு ஆண் பெண்ணுக்கு சமமாகவும் முடியாது. எப்படிங்க சமமாகலாம்? கடவுள் ஒவ்வொரு விதமான வடிவத்துக்குள்ளே ஒவ்வொரு குணம் பதித்திருக்கிறான். இது தெரியாமல் தான் நாம சும்மா விளைவிட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் சமம் இல்லை. அவரவருக்கு படைக்கப்பட்ட பண்பை பேண, அவ்வளவுதான். அந்த உண்மையை யார் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற உண்மையை சொல்வதற்கு துறவி வேண்டும். ஏன் துறவி வேணும் என்றால், அவனுக்குத்தான் இறைவனைப் போல இயற்கையோடு வியாபிக்கிற அறிவு இருக்கிறது. எது சரி எது பிழை, எங்கே செய்தால் பிழை பெறும் என்பதெல்லாம் அவனுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு கற்பு, ஒழுக்கம் முதலியவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு போனார். இந்த அரைகுறைகளை நம்பிக்கொண்டு இதை கைவிட்டு விடாதீர்கள், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள். அப்போ இந்த
இந்த இயற்கையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு துறவிகள் வேண்டும். பிறகு துறவரம் தொடங்கும். இப்போ ஒரு கேள்வி, இல்லறம் பெருசா துறவரம் பெருசா? இல்லறம் பெருசா? இல்லறத்தில் இருக்கிறவன் பெரியவனா துறவி பெரியவன்? பல பேர் இப்ப என்ன சொல்லுகிறார்களா, திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் இல்லறம்தான் பெரியவன் என்று சொல்லி இருக்கிறார் என்று ஒரு குறளை எடுத்து காட்டுவார். என்ன சொல்வார்கள் என்றால், இயல்பினால் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆகவே இல்வாழ்வான் தான் பெருசு, அப்படித்தானே சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். ஆகவே துறவி அடுத்தவனா என்று சொன்னால் அது இல்லை, துறவிதான் பெண். இவரும் ஒரு காவியை எடுத்து கொண்டு வந்து தன்னை பெருசு என்று சொல்ல பார்க்கிறார் என்று நீங்க நினைக்கிறது புரியுது. நான் துறவி இல்லை, அதை முதல்லையே சொல்லி, நான் துறவி இல்லை. இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் துறவி. துறவியிலே ரெண்டு விதமான துறவிகள். அதுக்கு முதல் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் சொன்னேனே, நீத்தார் பெருமை என்பது துறவியை பற்றி சொன்ன அதிகாரம் சொல்லியாகிவிட்டதல்லவா? இல்லறம் முடிஞ்ச உடனே அடுத்த இயல் என்ன சொல்லுகிறார்? துறவரவியல் என்று இன்னொரு இயல் வைக்கிறார். அங்கே யாரை பற்றி சொல்லுகிறார்? துறவியை பற்றி தான் சொல்லுகிறார். அது என்ன, முன்னுக்கு ஒரு துறவி பின்னுக்கு ஒரு துறவி? எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கிறீர்களா? முன்னுக்கும் பாயிரத்துக்குள்ளே துறவியை பற்றி ஒரு அதிகாரம் சொல்லியாகிவிட்டது. பின்னுக்கு ஒரு இயலே சொல்லுகிறார் துறவிகளை பற்றி, துறவரம் என்று அதுக்கு பெயர். ரெண்டு துறவிக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாலே சொன்ன துறவி இருக்கிறாரே, முற்றும் துறந்த துறவி. முற்றும் துறந்த துறவி. பின்னாலே இருக்கிற துறவி இருக்கிறாரே, அவர் துறவு நோக்கி முயற்சி செய், அதுதான் முயல்வாருள் எல்லாம் தலை. துறவியில ரெண்டு இருக்குது பாருங்க. துறவியிலே துறவை கடைபிடித்து 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 எல்லாம் விட்டு விடுதல். அவன் தான் முற்றும் துறந்த துறவி. அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நமக்கு நம்முடைய அறிவு இருக்கிறதே, நம்முடைய அறிவு உடம்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அறிவு என்று நான் சொல்வது ஆன்மாவை. என்னுடைய ஆன்மா என் உடம்புக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது. எனக்கு இங்கே இருந்து அமெரிக்காவில் நடக்கிறத பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க வேணும் என்றால் டிவி பார்க்க வேண்டும். என்னுடைய அறிவு என்னுடைய கண் போகக்கூடிய தூரம் தான் பார்க்கும், காது போகக்கூடிய தூரம் தான் கேட்கும். அப்படித்தானே இருக்கிறது. ஆனால் துறவிக்கு அப்படி, ஏனென்றால் என் அறிவு என் உடம்புக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது. அதை விட வெளியிலே போகாது. உடம்புக்குள்ளே தான் அறிவினுடைய இயக்கம். அதனாலே உடம்புக்குள்ளே அது முழு இடமும் தொடும். இங்கே தொட்டாலும் எனக்கு தெரியும், இங்கே தொட்டாலும் தெரியும். அப்போ உடம்புக்குள்ளே என்னுடைய ஆன்மா எல்லா இடமும் ஓடி திரிகிறபடியால் அதுக்கு தெரிகிறது. ஆனால் அதை விட்டு, உடம்பை விட்டு தாண்ட முடியவில்லை. துறவி என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே அகப்பட்ட அந்த உயிரை வெளியிலே வியாபிக்க செய்கிறான். இந்த வியாபித்தல் என்றால் என்ன தெரியுமா? எல்லாவற்றோடும் கலத்தல். இறைவனுக்குரிய அந்த வியாபகத்தன்மையை ஒரு துறவி, முற்றும் துறந்த துறவி தனதாக்குவான். ஆக்கினால் என்ன ஆகும் என்றால், இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உடம்பாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் எப்படி என் உடம்பிலே எங்கே தொட்டாலும் ஒன்று தெரிகிறதோ, அதுபோல அவனுக்கு உலகத்திலே எங்கே இருந்தாலும் அது அவனுக்கு தெரியும். அவன் சந்திர மண்டலத்துக்கு போய் பார்க்க தேவையில்லை, இங்கே இருந்தே சொல்லுவான். இத்தனை ரகசியங்கள் பாருங்க. இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கான அதிகூடிய செலவே கருவிகளுக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. நாம சொல்ற இந்த முறையிலே உயிரை வியாபிக்க பண்ணுகிற முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்று விட்டால் ஒரு கருவியும் தேவையில்லை. இங்கே இருந்து பிரபஞ்சம் முழுக்க என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படி சொல்லத்தக்க முற்றும் துறந்த துறவிதான் இது அறம், இது அறம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றபடியால் தான் மூன்றாவது அதிகாரமாக நீத்தார் பெருமையை வைத்தார். அதற்கு பிறகு அவரால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை. கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன் பார், அறம் மீறி வாழப்பழகா, அறம் மீறி வாழப்பழகா. வாழ்ந்தா என்ன சார் என்று கேட்டால், பொருள் தேடி விடலாம், வீடு கட்டலாம், காரோடலாம், எல்லாம் செய்யலாம், நிம்மதி மட்டும் உனக்கு வராது. எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள், எந்த சந்தேகம் இல்லை. உனக்கு மனதிலே நிம்மதி வேணுமா? தர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். தர்மம் எங்கே இருக்கிறது? திருக்குறளை படித்தபடி வாங்கள். ரொம்ப அதுதானே பாருங்க. மனைவிக்கு நான் நேற்றுன்னு சொன்னேன், மனைவிக்கு லட்சணம் சொல்லுகிற பொழுது வாழ்க்கை துணை நலம். பெண்ணை திருவள்ளுவர் குறைத்து விட்டார், புருஷனை முக்கியப்படுத்தி அவளை துணையாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நமக்கு வேணும் என்று குற்றம் சொல்வதற்காக சில பேர் இருக்கிறார்கள். அப்படி இல்லை. இங்க பாருங்க, எனக்கு இந்த இருட்டு இதுக்குள்ள போக பயம். நான் ஆறாவது ஒருத்தர் துணைக்கு வாங்கோன்னு கூப்பிடுவேன். ஆரை கூப்பிடுவேன்? என்னை விட பலசாலி ஒருவரைத்தான் கூப்பிடுவேன். எனக்கு துணையாவா? என்னை விட ரொம்ப பலகீனமானவனை கூட்டிட்டு போய் என்ன போகாம விட்டா என்ன? என்னை விட பலசாலி அண்ணா, நீ ஒரு கம்பெடுத்து கொண்டு எனக்கு பக்கத்தில் வாரியாண்டா அவன் வருவான். வந்தா நான் பயம் இல்லாமல் போவேன். அதுதான் துணை. திருவள்ளுவர் என்ன சொன்னார்? இல்வாழ்க்கை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறார், வாழ்க்கை துணை நலம் என்றார். வாழ்க்கை துணை நலம் என்றால் என்ன தெரியுமோ? மனைவிக்கு வாழ்க்கை துணை என்று பெயர். இவனுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடியவள் அவள் தான். அவள் இவளை விட பலசாலி என்று விட்டான். இப்ப அம்மா இருக்கு சந்தோஷம்.
என் துணை என்று சொல்லிவிட்டானே, வாழ்க்கை துணை என்றால் அவனை விட இவள் பலசாலி. அவளுக்கு சொன்ன 2 தான் சொன்னான் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. அவன் சொன்னது பலது இருக்கிறது, 2 சொன்னான். ஒன்று என்னவென்றால், வாழ்க்கை துணைக்கு அவன் சொன்ன லட்சணங்கள் 2 லட்சணம் சொல்லுகிறான். மனைத்தக்க மாண்பு. அடுத்தது 2வது சொன்னான், தற்கொண்டான் வளத்தக்க வாழ். குடும்பம் நடத்துறதுக்குரிய லட்சணம் இருக்க வேண்டும். அதுக்கு பரிமாறு எழுதுகிற பொழுது எழுதினார், விருந்து உபசரிக்கிற தன்மை இருக்க வேண்டும். 2வது சொல்லுகிற பொழுது சொன்னார், அட்டில் தொழில் வன்மை இருக்க வேணும் என்றார். இல்லை காலம் இதெல்லாம் விளங்காத தமிழ் என்றபடியா நல்லதா. அட்டில் தொழில் வன்மை என்றால் என்ன தெரியுமா? சமையல் நல்லா செய்ய தெரிந்திருக்க வேண்டும், அப்பதான் குடும்பம் நடத்தலாம். இப்ப பல பேர் அம்மா மாதிரியே சொல்லுறாரு, அதெல்லாம் கல்யாணம் கட்டின பிறகு அவள் சமைப்பாள், கல்யாணம் கட்டின பிறகு சமைப்பாள், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. சாப்பிட வேண்டும், அது மட்டும் இல்லை பாருங்க, சமைக்கிறது மட்டும் இல்லை முக்கியம், சமைச்சிடலாம் பாருங்க, ஒரு நாள் சமைச்சிடலாம். சமையல் என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் வேலையா? காலையில இட்லி பண்ணணும், மதியம் சாதம் செய்யணும், ராத்திரிக்கு ஒரு சமையல் செய்ய வேணும், பிறகு அடுத்த நாள் காலம் எழும்பி திரும்பி தொடங்க வேணும். எனக்கு இன்றைக்கு ஓய்வு வேணும் என்று ஒரு தாய் படுக்க முடியுமா? தொடர்ந்து சமையல் செய்து கொண்டே இருக்கிறாள் பாருங்க ஒரு தாய். அப்படி சமையல் பண்றதுன்றா அது ஒரு நாள்ல அந்த பழக்கம் வராது, சின்னல இருந்து அந்த பழக்கம் வந்தால்தான் வரும். அதனாலதான் பழைய காலத்துல எல்லாம் எங்க அம்மாமாரெல்லாம் எங்க வீட்டிலே அக்கா அவங்க இருந்தா சின்ன வயசுல இருந்து வெங்காயத்தை ஒரு ஆள் உரி, தேங்காய் ஒரு ஆள் திருவு, இப்படி சொல்லி 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 சமையலை பழக்குவார்கள். தங்களுடைய நன்மை நோக்கி அல்ல, இவள் பிள்ளை இவள் புருஷன் நிம்மதியா சாப்பிட வேணும்ங்கிறதுக்காக. அப்படி ஆயுள் முழுக்க சமைச்சு போடுகிற ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் துன்பம் செய்வான் என்றால் அவனை கொல்றதை தவிர வேற வழியில். அப்படிதான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் இயல்பாக வர வேண்டும். இதெல்லாம் வந்து விடுது. நேற்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போனேன். சொல்லிக்கொண்டு போய் எங்கே போய் முடித்தது என்று கேட்டால், வீட்டுக்குள்ளே பிறக்கிற அன்பு கணவன், அதுக்கு பிறகு மனைவி வந்தோடனே அன்பு செய்ய பழகி விடுவான் ஒரு இளைஞன். மனைவி வந்தோடனே தான் அது பழகும். அம்மாவில் அன்பு, அப்பாவில் அன்பு, இதெல்லாம் சும்மா அன்பு பாருங்க. வீட்டில் சாப்பாட்டு மேசையிலே அம்மா பணியாரம் சுட்டு வச்சிருப்பா, 10 பணியாரம். இந்த பையன் வந்து என்ன செய்வான்னு தெரியுமோ, 9 சாப்பிட்டு போயிடும். அம்மா வந்து பார்த்தா பணியாரத்தை காண கிடைக்காது, எல்லாம் சாப்பிட்டேன், என்ன நல்லா இருந்ததம்மா சாப்பிட்டேன். இதே பையன் கல்யாணம் கட்டின பிறகு 9-10 பணியாரம் வச்சால் 1 சாப்பிட்டு 9 மனைவிக்கு வச்சிருவோம். அம்மாவுக்கு ரத்தம் கொதிக்கும். என்னடா நான் இவ்வளவு நாளும் இப்படி பண்ணையிலே இப்ப பண்றியே, ஒரு வித்தியாசம் இல்லை பாருங்க. அப்ப அன்புக்கு ஆளானான், இப்ப அன்பு செய்ய பழகம்மா. சந்தோஷம். உங்க புருஷனும் அதைத்தானே பண்ணினார், உங்க புருஷனும் அதைத்தானே பண்ணியிருப்பார். அவங்க அம்மாவுக்கு செய்யாத உனக்கு செய்திருப்பார். அப்ப சந்தோஷமா தானே இருந்தது. இப்ப என் பிள்ளை அதை செய்கிறான், அப்போ பரம்பரையா நல்ல பழக்கம் பழகிறான்னு சந்தோஷப்பட வேண்டும். அப்போ ஒரு தாய் இந்த மரபிலே வருவாள். இப்ப அன்பு பிறக்க தொடங்கிவிடும். பிறகு பிள்ளை வந்து பிறக்கிறான். குழந்தை என்பது நம்முடைய சந்ததி தொடர்ச்சி. குழந்தை என்பது நம்முடைய சந்ததி தொடர்ச்சி. சந்ததி தொடர்ச்சி என்றால் என்ன பாருங்க, நாம செய்யற புண்ணியம் தான் நம்ம பிள்ளை, நாம செய்யற பாவம் தான் நம்ம பிள்ளை. இந்த உலகத்திலே ஆன்மாக்கள் எப்படி பிறந்து போய் வருகிறதுன்றதுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறார். ஒருத்தன் இங்க செத்துட்டால் அவனுடைய ஆன்மா இங்கிருந்து போகும். சில நேரத்தில் ஒரு பாடானம் போல கொஞ்ச நாளைக்கு கல்லா கிடக்குமா, கிடந்துட்டு அவன் பாவம் கூட செய்தவன் புண்ணியம் குறைவ செய்தவனாய் இருந்தால் முதல் புண்ணியம் இருக்கிற சொர்க்கத்துக்கு போவான். என்னடா அநியாயம், பாவம் கூட செய்தவன் புண்ணியம் குறைவ செய்தவன் முதல் என்ன, அங்க கொஞ்சம் விஷயம்தான், அதை அனுபவிச்சுட்டு வரட்டும் முதல் அங்க அனுப்பிடுவான். இதையே மாறி செய்தால் மாறி போவார்களாம். அப்ப சொர்க்கத்திலும் நரகத்திலும் போய் பாவ புண்ணியத்தை கொஞ்சம் கழிச்சு விட்டு பிறகு அந்த ஆன்மா என்ன செய்யும், இப்ப திருப்பி பூமிக்கு வர வேணும். வர்றதுக்கு முதல் என்ன செய்யும் என்றால், ஆகாயத்தில் கலக்கும். உடந்த செத்து வருகிற முறை சொல், ஆகாயத்தில் கலந்த அந்த ஆன்மா பிறகு மேகத்துக்குள்ளே கலக்குமா. மேகத்திலே மழை பொழிகிற பொழுது அந்த ஆன்மா அந்த மழையோடு சேர்ந்து நிலத்துக்கு வருமா. நிலத்துக்கு வந்து அந்த ஆன்மா நிலத்திலே இருக்கிற ஒரு பயிரினுடைய வித்திலே போய் சேர்ந்து நிற்குமா. சேர்ந்து நின்றால் அதை ஒரு 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 ஆண்மகன் அந்த வித்தை அவனுக்கு சாப்பாடு, இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அரிசிக்கு மேலே அவன் பெயர் எழுதியிருக்கின்ற எவன் சாப்பிட வேண்டுமோ அவனுக்கு அந்த அரிசி போய் சேரும். இவன் சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே அந்த அரிசி 7 முறையாக வடிகட்டப்பட்டு, 7 முறை எங்கள் உடம்புக்குள்ளே வடிகட்டிப்பட்டு கடைசியிலே அவனுக்குள்ளே விந்தாக மாறி ஒரு மாதம் பிறகு அவன் ஒரு பெண்ணோடு சேருகிற பொழுது அந்த விந்து அவனுடைய அந்த மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளே போய் 9 மாதம் அவள் கருவிலே தங்கி, தந்தையினுடைய 1 மாதம் தாயினுடைய 9 மாதம் சேர்ந்து 10வது மாசத்திலே குழந்தையாக பிறக்கும் என்பது சொல்லப்படுகிற நியதி. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமோ, இப்படி எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கும். மேலே நாம செய்த புண்ணியத்துக்குரிய பிள்ளை நமக்கு வந்து சேருவான்.
நாம செய்கிற பாவத்துக்குரிய பிள்ளை நமக்கு சேரும். அதனாலே தான் நான் சொல்லுகிறது உண்டு, புண்ணியம் செய்யுங்க. புண்ணியத்தை செய்யாமல் பாவத்தை செய்துட்டு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்துட்டு என்று கவலைப்பட்டால் அது உன் பிள்ளை. அப்போ புதல்வரை பெற தொடங்கி விடுவார்கள். புதல்வரை பெற்று, நான் சொல்கிறதெல்லாம் நல்லது மட்டும் சொல்லுகிறேன். புதல்வரை பெற்ற உடனே மனைவி பிள்ளையிலே அன்பு வந்து விட்டது. இப்போ பிள்ளையிலே அன்பு வந்த உடனே அடுத்த நிலைக்கு போகிறார்கள். அந்த அன்பு பெருகி 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 இல்லத்திலே பெருகின உடனே அது சமூகத்துக்குள்ளே கசிய ஆரம்பிக்கிறது. அது விருந்து போடுற இடத்திலே அந்த அன்பு வெளிப்படும். பிறகு சமுதாயத்துக்குள்ளே அவன் ஒவ்வொன்றாக அவன் பேண மனம் வாக்கு காயத்தாலே சுத்தமாக சமுதாயம் அவனை நேசிக்கும், அவன் சமுதாயத்தை நேசிப்பான். அப்படி நேசம் பிறந்த உடனே தான் தேடிய பொருளை சமுதாயத்துக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கப்படுகிற பொழுது தனி மனிதனுக்கு கொடுத்தால் அதற்கு ஈகை என்று பெயர், சமுதாயம் நோக்கி கொடுத்தால் அதற்கு ஒப்புரவு என்று பெயர். இது ரெண்டும் செய்தால் அவனுக்கு புகழ் வரும். இவ்வளவுத்தோடு இல்லறம் முடிந்தது. புனைந்துரைத்தல் என்றால் பொய் சொல்லுன்றது. வாய்மையை சொன்ன திருவள்ளுவரே பொய் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் வைக்கிறார். காமத்துப்பாலில் கொஞ்சம் பொய் சொன்னா தான் பாருங்க வாழ்க்கை இனிமையா இருக்கு. உன் உடம்பு உட்பட உன்னுடையதல்ல, அது அழிந்து போய்விடும். எல்லாம் மாயையினுடைய தோற்றம் என்றார்கள். தனு கரண புவன போகம் இவ்வளவும் மாயையினுடைய வெளிப்பாடு. இது புரிவதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் பெறுவதற்கு எங்களுக்கு விரதம் வேண்டும். விரதம் பெறுவதற்கு இல்லறம் நடத்தி முதிர்ச்சி பெற வேண்டும். அப்ப இப்படியே வந்தா இந்த ஞானம் வரும். இப்ப படம் முடிஞ்சதுன்னு வையுங்க, 5 மணிக்கு வந்தவன் முதல் போய் 6 மணிக்கு வந்தவன் பிறகு போய் அப்படியா போவான். எல்லாரும் ஒண்டா போயிடுவான். அப்படித்தாண்டா பாவி, நீ சேர்க்கிற பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருதே. எப்ப விதி முடிஞ்சதோ தியேட்டரால எல்லாரும் ஒண்டா போற மாதிரி உன்னை விட்டு அத்தனை பணமும் போயிடும் என்றார் திருவள்ளுவர்.